வணக்கம். இவர்களுக்கு வேண்டாம் பூண்டு. பூண்டை தவிர்க்க வேண்டியவர்கள். இந்த தலைப்பில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யாரெல்லாம் பூண்டை உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது? மஞ்சள், மிளகு, இஞ்சி, பூண்டு போன்ற உணவுகளை அன்றாட உணவில் சிறிதளவு சேர்த்து கொள்ள வேண்டும் என அனைவரும் கூற கேட்டிருப்போம். இவை உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்களை அளிக்கும் சிறந்த இயற்கை உணவுகள். அதே சமயம் உடல் நலன் அறிந்து உணவருந்த வேண்டியதும் அவசியம். ஆரோக்கியமான உணவுகள் கூட ஒரு சில உடல் நல குறைபாடு உள்ளவர்களுக்கு தீய விளைவுகளை உண்டாக்கும் வாய்ப்புகள் அதிகம். அந்த வகையில் பூண்டை சிலர் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது என கூறப்படுகிறது. கல்லீரல் கோளாறு. கல்லீரல் நோய் கோளாறுகள் உள்ளவர்கள் பூண்டை உட்கொள்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இது கல்லீரல் கோளாறுக்கு எடுக்கும் மருந்துகளின் தாக்கத்தை குறைக்கச் செய்கிறது. கர்ப்பிணி பெண்கள். கர்ப்ப காலத்தில் தாய்ப்பாலூட்டும் காலத்தில் மாதவிடாய் ஏற்படும் போது பூண்டை உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது. குறைந்த இரத்த அழுத்தம். பூண்டு இரத்த அழுத்தத்தை குறைக்கும் திறன் கொண்டது. எனவே குறைந்த இரத்த அழுத்தம் இருக்கும் நபர்கள் பூண்டை தவிர்த்து விடுவது நல்லது. அறுவை சிகிச்சை. அறுவை சிகிச்சை செய்து கொள்ள போகும் நண்பர்கள் 2 வாரத்திற்கு முன்னரே பூண்டை உணவில் சேர்த்து கொள்வதை தவிர்த்து விட வேண்டும். இது அதிக இரத்தப்போக்கை உண்டாக்க வாய்ப்புகள் உண்டு. ஏனெனில் பூண்டுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் தன்மை இருக்கிறது. வயிற்றுப்போக்கு. வயிற்றுப்போக்கு கோளாறால் அவதிப்படும் நபர்கள் பூண்டை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டாம். இது குடல் இயக்கத்தை ஊக்கப்படுத்துவதில் வயிற்றுப்போக்கை அதிகப்படுத்திவிடும். கண் சார்ந்த நோய் கோளாறுகள் இருக்கும் நண்பர்கள் பூண்டை சேர்த்து கொள்ள வேண்டாம். இது கண்களின் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடும். மருந்துகள். எந்தவித மருந்துகள் உட்கொண்டு வந்தாலும் பூண்டை உணவில் சேர்த்து கொள்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இது மருந்துகளின் ஆற்றலை மாற்றும் தன்மை கொண்டது. எனவே மருந்து உட்கொள்ளும் காலத்தில் மருத்துவரை அணுகிய பிறகு பூண்டை உணவில் சேர்த்து கொள்ளலாம். இவற்றை இவர்கள் இந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டும். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம். நன்றி.